உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பூஜைகள் செய்து புனித நீராடி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீராடி வருகிறார். சிறப்பு பூஜைகளில் பங்கேற்ற பின் தற்போது திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடி வருகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. இந்த கும்பமேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி மகா கும்பமேளாவில் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமரின் வருகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் படகில் சவாரி செய்தவாறு அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். அதன் பின்பு சிறப்பு பூஜைகள் செய்தபின் தற்போது பிரயாக்ராஜ் நகரில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளாவானது நடைபெறும். அதிலும் சிறப்பான கும்பமேளா மௌனி அமாவாசை கும்பமேளா 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். அந்த கும்பமேளாவானது இந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம். ஜியோபாரதி, விவரங்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கும்பமேளாவானது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சங்கமம் நிகழ்வாகும். குறிப்பிட்டு கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய இந்த கும்பமேளாவானது இந்த பிப்ரவரி மாதம் இறுதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இந்த கும்பமேளாவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடங்கி சினிமா பிரபலங்கள், உலக அளவில் இருக்கக்கூடிய இந்து மதத்தை நம்பக்கூடிய பல்வேறு மக்கள் இங்கே நேரடியாக நீராடக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் சரியாக 11 மணி அளவில் இந்த கும்பமேளா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்திருந்தார். வந்ததுக்கு பிறகாக அங்கு அவரை வைத்துக் கொண்டு மிக முக்கியமான ஒரு தொடர்ச்சியாக கும்பமேளாவை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நேரடியாக சென்று வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜியோபாரதி.